இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லித் தந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த அன்பை நீ எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அந்த அன்பை நீ யாருக்கு காட்ட வேண்டும், எந்த விதத்தில் செயல்படுத்த வேண்டும் எல்லாம் கற்றுத்தந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இயேசுவை உற்று நோக்கி விட்டவங்க தெய்வமே ஒரு தெய்வீக அன்பினால் என்னை நிரப்புகின்றீரே, நன்றி தெய்வம் சொல்லிக்கொண்டு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம் பாடி சொல்லிப்போம். அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனமாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனமாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தம்மை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவம் என்றால் என்ன, அந்த பாவத்திலிருந்து எவ்வாறு பின்திரும்ப வேண்டும், அந்த பாவத்திலிருந்து எவ்வாறு வெளிவர வேண்டும், பாவம் செய்யாமல் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் கற்றுத்தந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. எந்த பேரிட்ட பாவச்சூழலுக்கு அடிமையாகாமல் எப்படி நான் வாழ வேண்டும் என்பதெல்லாம் கற்றுத்தந்த தெய்வம் இயேசு கிறிஸ்துமே. மன்னிக்கின்ற தெய்வம் இயேசு கிறிஸ்துமே. எவ்வளவுதான் பெரிய குற்றங்கள் செய்தாலும் மன்னிக்கின்ற தெய்வம் இயேசு. அந்த இயேசு இதை நாம் மத்தியில் அப்பத்தின் வடிவில் வந்திருக்கின்றார். அந்த இறைவனை உற்று வைக்கும் விதமாக உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. தெய்வம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே.
ஹalleluya. அனைவரும் சேர்ந்து ஹalleluya. இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆராதனைக்கு தகுதியான தெய்வம், ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. Praise the Lord. Hallelujah. 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 அமர்ந்து கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46 முதல் திருவாக்கியங்கள் அன்னை மரியாளுடைய ஸ்தோத்திர கீதம். அந்த பாடலில் நாம் வாசிக்கிற மரியாள் தெய்வத்துக்கிட்ட பெயர்தான் தூயவர். அதுக்கு அவள் கொடுக்கிற காரணங்கள் தொடர்ந்து வருகிற வார்த்தைகளும் வாசிக்கின்றோம். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி இதோ வருகின்றார். இரக்கம் காட்டுகிற தெய்வம்தான் நம்முடைய தெய்வம். அந்த இரக்கம் காட்டுகிற தெய்வம் இதை நம் மத்தியில் அப்பத்தின் வடிவில் இந்த இரக்கமணி நேரத்தில் இங்கு கடந்து வந்திருக்கின்றார். ஃபவுஸ்டீனாவுக்கு அவர் சொன்னது போலவே தன்னுடைய இரக்கத்தை நம்மேல் பொழிய இங்கு வந்திருக்கின்றார். அந்த தெய்வ தம்மையை விட்டுக் கொடுங்கள், முழுமையாக விட்டுக் கொடுங்கள். தெய்வமே, நீர் எங்கள் மேல் எந்த அளவுக்கு நீ அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை இதை நாங்கள் காண்கின்றோம். தாய் வழியாக நாங்கள் என்னெல்லாம் ஒப்புக் கொடுக்கின்றோமோ, அந்த தாய் வழியாக என்னெல்லாம் நாங்கள் ஏறெடுக்கின்றோமோ அத்தனையும் நீ தம்மை செவி சாய்த்து கொண்டிருக்கின்றீரே. நன்றி தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு கண்களை மூடாமல் இயேசுவே உற்று நோக்கி வண்ணமாக, வேறெங்கேயும் பார்வை திருப்பாமல் இயேசுவே உற்று நோக்கி வண்ணமாக இருங்கள். உங்கள் மனதில் என்னெல்லாம் கடந்து வருகிறதோ அது அத்தனையும் கொண்டு அப்படியே ஒப்புக்கொடு. என்னெல்லாம் கடந்து வருதோ, என்ன ஒரு கனெக்ஷன் இல்லாமல் எல்லாம் மனசில் வரும், எல்லாவற்றையும் அப்படி ஒப்புக்கொடு. சிந்திக்கிறேன், எனக்கு அது இது வேண்டும், என்னெல்லாம் சும்மா என்னெல்லாம் வருதோ சம்பந்தமே இல்லாமல் இருக்கும், எல்லாத்தையும் அப்படியே விட்டுக்கொடு. என்ன கடந்து வருதோ அப்படியே விட்டுக்கொடு. ரோமியருக்கு திருமுகமா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். பாவம் பெருகிற இடத்தில் இறைவனுடைய அருளானது பொங்கி வருகிறது. பாவம் கடல் அலைகள் போல் வருகின்ற சமயத்தில் இறைவனுடைய அருளானது பொங்கி வருகிறது. இதா என் தெய்வம், இரக்கம் மட்டுமே காட்டுகின்ற தெய்வம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம், நான் வந்திருப்பது நேர்மையாளரை தேடி அல்ல, பாவிகளையே தேடி வருகின்றேன். இதோ நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். இரக்கம் மட்டுமே காட்டுகின்ற தெய்வம், இரக்கம் மட்டுமே விரும்புகிற தெய்வம். ஃபவுஸ்டீனாவுக்கு சொன்ன அதே வார்த்தை நமக்கும் சொல்கிற வார்த்தை. இந்த இரக்கமணி நேரத்தில் யாரெல்லாம் என்னுடைய இரக்கத்திற்காக வேண்டுகிறார்களோ, என் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் வேண்டியிருக்கிறார்களோ அவர்களுக்கு என் இரக்கத்தை நான் காட்டுவேன், என் இரக்கத்தை நான் பொழிவேன். அந்த தெய்வ சன்னதியில் விட்டு கொடுப்போம். இதோ தாயானவள் நமக்கு இங்கே இருக்கின்றாள். அன்னையாக நமக்காக அன்னையின் வடிவம் எடுத்துக்கொண்டு நமக்காக பரிந்துரைப்பாள். தூய ஆவியரிடத்தில் மணவாட்டி என்ற வடிவம் எடுத்துக்கொண்டு நமக்காக பரிந்துரைப்பாள். பிதாவாய் தெய்வ சன்னதியில் அங்கு மகளாக இருந்து கொண்டு உனக்காக எனக்காக பரிந்துரைத்து கொண்டே இருப்பாள். நம்முடைய வாழ்க்கை சூழலில் என்னெல்லாம் நிலையில் இருக்கின்றமோ அத்தனை நிலையிலும் கொண்டு வார்கள். இப்போது நீ மகனாக மகளாக இருக்கிறாய் என்றால், திருமணம் ஆகாமல் இருக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறாய் என்றால், இதோ மகளின் ஸ்தானத்தில் இருக்கின்ற அன்னை உனக்காக பிதாவாய் தெய்வசனது பரிந்துரைத்து கொண்டிருப்பாள். நீ திருமணமான ஒரு மகனாக மகளாக இருக்கிறாய் என்றால், இது தூய ஆவியின் மனவாட்டியாக இருக்கின்ற அவள் அந்த நிலையில் இருந்து கொண்டு, தம்பதி என்ற நிலையில் இருந்து கொண்டு
இதை உனக்காக இல்லற வாழ்க்கையில் இருக்கிற உனக்காக பரிந்துரைத்து கொண்டிருப்பாள். பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கிற நீ அப்படி இருக்கிற பொழுது அன்னை மரியாள் தாய் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உனக்காகவும் எனக்காகவும் பரிந்துரைத்து கொண்டே இருப்பாள். நீ எந்த சூழலில் இருக்கின்றாயோ அந்த நிலையில் அப்படியே விட்டு கொடுத்து கொண்டு மாதாவே இதை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த இறக்குமணி நேரத்தில் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தும் சொல்லிக்கொண்டு சொல்லித்தர ஜெபத்தை உரத்த குரலில் இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தி இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். கரங்களை விரித்த வண்ணமாக கர்த்தர் ஜெபிச்சை நம் சேர்ந்து உரத்த குரலில். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கரங்களை கூப்பி பிடித்துக் கொண்டு தாய் வழியாக அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் பாகம் நீங்கள் சொல்லுங்கள், இரண்டாம் பாகம் நீங்கள் சொல்லுங்கள். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். ஓந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்டகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாக தாய் வழியாக எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திர கீதத்தில் சொல்வது போலவே இரக்கமுள்ள தெய்வம், தன்னுடைய இரக்கத்தை மட்டுமே காட்டுகிற தெய்வம், தூயவரான தெய்வம். அந்த தூயரான தெய்வம் உன்னையும் என்னையும் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றவர். தன்னுடைய தோல் வலிமையை இதோ காட்டியிருக்கின்றார். பல எதிரிகளை சந்திக்க வேண்டிய சூழல், பகைவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள். தவறான கருத்துக்களை கொண்டு நம்மை குழப்புவதற்காகவே நம்மை குழப்புவதற்காக அங்கே இருக்கிறார்கள். விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக வாழ்வதற்காகவே உலக கருத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு தூக்கி பிடித்து கொண்டு
நம்முடைய பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய உலக செயல்களுக்கு உலக மாயத்துக்கு நம்ம இழுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தவறான கருத்துக்கள் அடிமையை கொண்டு தெய்வத்தை விட்டு அகன்று போய் கொண்டிருக்கிற நீயும் நானும் திரும்பி வர ஆசைப்படுகின்றோம். ஆனால் முடியாத சூழலில் இருக்கின்றோம். நம்மை சுற்றிக்கின்ற பகைவர்கள் அவர்கள் எழுப்பிய அந்த சுவர்கள் உடைக்க முடியாமல் இருக்கின்றோம். தெய்வமே, உலகம் என்னும் மாயின கவர்ச்சிக்குள்ளே நான் குடுங்கி இருக்கின்றேன். அது எழுப்பியிருக்கின்ற அந்த சுவர்கள் இரும்பு சுவர்கள் உடைக்க முடியாமல் நான் இருக்கின்றேன். எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு இந்த இரும்பு சுவர்களையும் இரும்பு தாழ்பாடுகளையும் நீ தாமே அடித்து நொறுக்கியறலும் நான் மீண்டும் விசுவாச தலத்தில் நான் கடந்து வர எனக்கு துணை புரியும். மாதாவே, விசேஷமாக எனக்காக பரிந்து பேசும். நாம் சேர்ந்து ஜெயிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எவராண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். முடிந்தால் முழந்தால் இட்டுக் கொள்ளுங்கள். வழி இருக்கும், இருந்த போதிலும் முடிந்தவர்கள் அல்லாதவர்கள் நின்று கொள்ளுங்கள், உட்கார வேண்டாம். முடிந்தவர்கள் முழந்தால் இட்டுக் கொள்ளுங்கள், முடியாதவர்கள் நீங்கள் நின்று கொள்ளுங்கள். லேசாக கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டு நாம் ஜெயிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய எதிரிகள் எல்லாம் நீத்தாமை வீழ்த்து கொண்டு வருகிறீரே. இரும்பு கதவுகளையும் இரும்பு தாழ்பாள்களையும் நீத்தாமை உடைத்து கொண்டிருக்கிறீரே. நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து மௌனமாக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இரண்டாவது நிலையில் நாம் வாசிக்கின்றோம். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றவள். அகங்கார சிந்தனைகள், அகங்காரம், நான் என்ற எண்ணத்தில் இருக்கிறவர்கள், கர்வத்தோடு இருக்கிறவர்கள், இருமாப்பு உடையவர்கள் இதோடு நம்முடைய குடும்பத்திலும் இருக்கின்றார்கள். நாம் வேலை செய்கிற இடத்திலும் அங்கு இருக்கின்றார்கள். அந்த அகங்கார சிந்தனையின் காரணமாக பல நன்மைகள் நம்மளால் செய்ய முடியவில்லை. உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படுகிறது. பல செயல்பாடுகள், நல்ல செயல்பாடுகள் இதோ தடைப்பட்டு போக்கின்றன. யாக்கோபு திருமுகம் 1:20 வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். இதோ பாவம் ஆனது தெய்வ காரியங்களுக்கு தடையாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த இருமாப்புள்ள பார்வை, இந்த அகங்கார சிந்தனைகள், இது எல்லாமே செருக்கு உள்ள நிலைகள், இது எல்லாமே பாவங்கள், இது எல்லாமே நம்முடைய தெய்வ காரியங்களுக்கு தடையாக வருகிறது. குடும்பத்தில் நல்ல முறையில் முன்னாடி கொண்டு போக முடியவில்லை. குடும்ப அங்கத்தினருக்குள்ளேயே வெறுப்பு வைராக்கியம் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாக நம்முடைய குடும்பத்தில் வெறுப்பு வைராக்கியம் வைத்து வாழ்கின்ற மனிதர்களை மனதில் கொண்டு வருவோம். அல்லது நமக்கு யார் மேலே வெறுப்பு வைராக்கியம் வைக்கின்றோமோ அவர்களை மனதில் கொண்டு வருவோம். அதுக்கெல்லாம் காரணமான சூழல் ஒன்றுண்டு. இது அந்த மனிதன் கோபத்தோடு இருக்கிற ஒரு மனிதன், அகங்காரத்தோடு இருக்கிற ஒரு மனிதன், செருக்கு காட்டுகின்ற ஒரு மனிதன்,
அப்படி அந்த மனிதன் நம்மிடத்தில் அவ்வாறு வாழ்கிற சமயத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்புக்கு பதிலாக கோபமும் வெறுப்பும் வந்து விடுகிறது. ஆண்டவரே, அந்த மனிதனையும் அவனிடத்து குணங்களையும் அதோட பாதிப்பை ஏற்பட எங்களுக்கு அத்தனையும் கரங்கள் விட்டு தருகின்றோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தருளும். மாதாவே, செருக்கோடு இருப்பவரை சிதறடித்து நீ வருகின்றாய். இதோ என் குடும்ப அங்கத்தினர்கள் நான் பணி செய்கிற இடங்களில் இப்பேற்பட்ட மனநிலையை கொண்ட மனிதனை அந்த தீய குணத்திலிருந்து அவனை விடுவித்தருளும். எங்கள் மேலும் இரக்கம் வைத்தருளும். சேர்ந்து கரங்களை உயர்த்தி நாம் ஜெயிப்போம். நித்திய பிதாவே, ஒரு நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பத்தில் அகங்கார சிந்தனையோடு இருந்தவர்கள், அவர்கள் அத்தனை பேரையும் மன்னியுங்கள். நாம் எவ்வாறு எப்பயாவது அகங்காரத்தோடு நாம் நடந்தோம் என்றால் நாமும் மன்னிப்பு கேட்போம். தெய்வமே, தாய் வழியாக மன்னிப்பை ஒப்புக் கொடுக்கின்றேன், இரக்கம் கொள்ளும். இந்த மூன்றாவது நிலையில் நாம் பார்க்கின்றோம், வலியோரை அரியன் என்று தூக்கி எறிந்துள்ளார். சக்தன் உள்ளவன், பணபலம் உண்டு, எனக்கு அறிவு உண்டு, பணபல செல்வாக்கு உண்டு என்று சொல்லிக்கொண்டு நடக்கிற மனிதர்கள், அப்பேற்பட்ட மனிதர்கள் மத்தியில் தான் நீயும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பிடிவாத குணத்தோடு இருக்கின்றவர்கள், செல்வாக்குள்ளவர்கள். அவர்கள் தவறு செய்கிற சமயத்தில் இதோ யாரும் கேள்விகளை கேட்பதில்லை. அவர்களை எதிர்த்து யாரும் எங்கேயும் போகவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் வாழ்கின்ற பாவ வாழ்க்கைகள், அதை பாதிப்பு அவர்களை மட்டும் இல்லாமல் இதோ உன்னையும் என்னையும் இது பாதித்திருக்கின்றது. எளியவர்களாகிய நம்மையும் அது பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கின்றது. அதனால் அவர்களை பற்றி வெளியே சொல்லவும் முடியாமல், விழுக முடியாமல் உள்ளுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கின்ற நாம் அந்த மாதிரி செல்வாக்குள்ள எல்லா மனிதர்களை மனதில் கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கினவர்கள், நம்முடைய வேலைக்கு இதோ எதிராக செயல்பட்டவர்கள், நாம் நேர்மையாக செயல்பட்டு வந்த போதிலும் இதான் நமக்கு எதிராக பேசியவர்கள், அவர்கள் எதிர்த்து பேச முடியாத சூழல் எல்லாம் அங்கே இருக்கின்றன. வேலை செய்கிற இடங்களிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, அதிகாரிகளை எதிர்த்து எதுவும் பேச முடியாத சூழலில் நாங்கள் இருக்கின்றோம். தெய்வமே, வலியவர்கள், எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள், அவர்கள் எங்களுக்கு எதிராகவே பேசுவதும் சிந்திப்பதும் செயல்படுவதும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர். இதோ இந்த தருணத்தில் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வருகின்றேன். எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய அதிகாரிகளை மனதில் கொண்டு வாருங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்கள் மேல் அதிகாரிகளை மனதில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் மேல் அதிகாரம் காட்டுகிற மக்களை மனதில் கொண்டு வாருங்கள். இந்த சமுதாயத்தில் உள்ள அதிகாரிகளை, அவர்களை மனதில் கொண்டு வாருங்கள். இறைசனில் விட்டு கொடுத்து கொண்டு உரத்த குரலில் நாம் சேர்ந்து கரங்களை விரித்து நாம் ஜெயிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக
உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். இது நம்முடைய அதிகாரிகளை மனதில் கொண்டு வாருங்கள். ஓரோ அதிகாரிகளும் நம்மிடத்தில் பழகிற விதங்கள், அவர்கள் வாயில் இருந்த ஒரு வார்த்தைகள் நம்ம எந்த அளவுக்கு நம்மை காயப்பட்டு இருக்கின்றன, அந்த சூழலிலும் மனதில் கொண்டு வந்த அதிகாரிகளை நாம் மன்னிப்போம். அதுவே நீயும் நானும் அதிகாரிகளை நாம் திட்டி இருப்போம். இறைவனில் ஒப்புக்கொண்ட ஆண்டவரே, இதை நானும் தவறு செய்திருக்கின்றேன், நானும் மன்னிப்பு கேட்கின்றேன், எனக்கு மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை பொழியும். இதோ ஏழையாக இருக்கலாம், படிக்காத நபராக இருக்கலாம், அல்லது அடுத்தவனை சார்ந்து வாழ்கின்ற ஒரு மக்கள், அது யார் வேணும் இருக்கலாம். அப்பனவோ அம்மாவோ மகனோ மகளோ யார் வேணும், கணவனோ மனைவியோ, அடுத்த மனிதனை சார்ந்து வாழ்கிற சமயத்தில் எந்த மனிதனை நாம் சார்ந்து இருக்கின்றமோ அந்த மனிதன் நம்மை துர்யுபகப்படுத்துகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. பலவீனத்தோடு இருக்கின்ற நம்மை துர்யுபகப்படுத்துகின்ற ஒரு சூழல், நம்மளால் எதிர்த்து பேச முடியவில்லை. இதோ தாழ்நிலையில் இருக்கின்றேன், என் பலவீனங்களை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு எனக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்து பேச முடியவில்லை, விட்டு வரவும் முடியவில்லை. என்னுடைய சூழல் அந்த மாதிரி இருக்கின்றது. தெய்வமே, தாய் வழியாக ஒப்பு கொடுக்கின்றேன். தாழ்நிலையில் இருக்கிற என்னை, தகுதியற்ற இருக்கிற என்னை, பல பாவத்திற்கும் பாவ சூழலுக்கும் அடிமையாக இருக்கிற என்னை உன்னால் மட்டுமே தான் மீட்க முடியும். இரக்கம் வையும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த ஐந்தாவது ரகசியமானது விசேஷமாக பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்ற தெய்வம். பலவிதமான பசியோடு இருக்கிற நீயும் நானும், குறிப்பாக தூய ஆவியால் நீயும் நானும் நிரப்பப்பட வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கின்றோமே. இதோ கேள், உனக்கு தரப்படும் என்று சொன்ன தெய்வம். அந்த இறை சன்னதியில் இந்த இறக்கமணி நேரத்தில் நான் எதுவும் கேட்பதில்லை, அந்த ஆவியானவர் மட்டுமே நான் கேட்கின்றேன். அந்த ஆவியானவர் எனக்கு இருந்தால் எனக்கு எல்லாமே கிடைத்துவிடும். இதை என் குடும்பத்தில் யார் எப்படி இருந்தாலும் சரி, எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துவார். இந்த சமுதாயத்தில் யாருக்கு எனக்கு எப்படி போனாலும் சரி, எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வெளிப்படுத்துவார். தெய்வமே, அந்த வாக்குறுதியான ஆவியானவர் மட்டுமே எனக்கு தாரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நம் தாய் வழியாக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின்
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்குமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகம், எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். மீது மிகுதியா துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமுமாகும். ஆமென். எழுந்து நிற்போம். தூயாவின் அபிஷேகத்திற்காக நாம் பாடு ஜெபிப்போம். தெய்வமே, உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் நீர் பொழிய திருவிழம் கொண்டிருக்கின்றீரே, நன்றி தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கரங்களை உங்கள் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். தூயாவின் அபிஷேகத்திற்காக மௌனமாக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய தூய அபிஷேகம் எங்கள் மேல் வந்து பொழியட்டும். ஏதோ இந்த நாள் தாய் வழியாக நாங்கள் ஒப்புக்கொட எல்லா மன்றாட்டுக்களையும் நீ தம்மை ஏற்று ஆசீர்வதித்தருளும். உம்முடைய இரக்க கதிர்களை எங்கள் மேல் வீசியருளும். பெற்ற அனுபவத்தை இழக்காமல் இருக்க சக்தி தந்துள்ளும். அன்னையைப் போலவே நாங்களும் விசுவாசத்தில் உறுதியோடு சிறந்து விளங்க கிருபை புரியும். மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும் சொல்லிக்கொண்டு சொல்லித்தர ஜெபத்தை உரத்த குரலில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, வாக்குறுதியான தூய ஆவியை என்மேல் இப்பொழுது நீ பொழிந்தருளும். இயேசுவே, வாக்குறுதியான தூய ஆவி வழியாய் என்னில் அனலை மூட்டியருளும். இயேசுவே, என்னுடைய வாழ்வை உம் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். என்னுடைய சிந்தனைகளையும் பேச்சுக்களையும் செயல்பாட்டுகளையும் உம்முடைய திருசன்னதியில் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் விட்டு விடுகின்றேன். இயேசுவே, என்னை சொந்தமாக்கு, என்னில் அனல் மூட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அனல் மூட்டும், அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அனல் மூட்டும். அக்கினி
மூட்டும் தீனாவின் வடிவே அனல் மூட்டும் அக்கினி தூணே அனல் மூட்டும் தீனாவின் வடிவே அனல் கரங்களை உயர்த்தி தட்டி அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியே அனல் மூட்டும் சேர்ந்து அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியே அனல் மூட்டும் கரம் தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே பெந்தகோஸ்து தினத்தன்று எவ்வாறு தீனாவின் ரூபத்திலே கடந்து வந்தீரோ அதே போல் இப்போது எங்கள் மத்தியில் நீ தாமை இறங்கி வந்தில்லை எல்லா தடைகளும் தீமைகளும் நீ தாமை எடுத்து மாற்றம் சொல்லிக்கொண்டு தாகத்தோடு கண்களை மூடிய வண்ணமாகவே உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். யோர்தான் நதியில் வந்தவரே புறாவின் வடிவே அனல் மூட்டும் சேர்ந்து யோர்தான் நதியில் வந்தவரே புறாவின் வடிவே அனல் மூட்டும் பெந்தைகோஸ்து நாளில் வந்தவரே என்னில் இப்போது அனல் மூட்டும் சேர்ந்து பெந்தைகோஸ்து நாளில் வந்தவரே என்னில் இப்போது அனல் மூட்டும் கரங்களை உயர்த்தி அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியே அனல் மூட்டும் அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியே அனல் மூட்டும் கரம் தாழ்த்தி ஆண்டவரே தீனாவில் கடந்து வருபவரே எங்கள் மத்தியில் இப்ப நீ தாமே கடந்து வந்தில்லை எல்லா திண்மைகளையும் சுட்டெரித்தல்ல இதை நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கின்றோம் வாரும் தெய்வமே எங்கள் மத்தியில் கடந்து வாரும் எங்கள் நிரப்பியர்ல எல்லா திண்மைகளும் தீய சக்தியிலிருந்து முழு விடுதலை எனக்கு தாரும் தெய்வமே முழு விடுதலையை தாரும் வாழ்வு கிடைத்திட அனல் மூட்டும் வார்த்தை வாழ்ந்திட அனல் மூட்டும் சேர்ந்து வாழ்வு கிடைத்திட அனல் மூட்டும் வார்த்தை வாழ்ந்திட அனல் மூட்டும் உடலின் தீச்செயல் போக்கிடவே என்னில் இப்போது அனல் மூட்டும் சேர்ந்து உடலின் தீச்செயல் போக்கிடவே என்னில் இப்போது அனல் மூட்டும் உயர்த்தி தட்டி அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியை அனல் மூட்டும் சேர்ந்து அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியை அனல் மூட்டும் கரம் தாட்டி கொண்டு ஆண்டவரே சக்தியால் நிரப்பேர்ல நான் வாழ்கின்ற சூழலை மனதில் கொண்டு வருகிறேன் என்னுடைய பாவங்களை நான் மனதில் கொண்டு வருகிறேன் என் குறவங்கள் குற்றங்கள் அனைத்து மனதில் கொண்டு வருகிறேன் அனைத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே அன்னையை போலவே இதன் வாழக்கூடிய கிருபை என்பதிலும் அம்மா மாதாவே தெய்வ மாதாவே எங்கள் மாதாவே என் அன்னையே விசேஷமாக எனக்காக பரிந்து பேச தாகத்தோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். உம் விருப்பம் அனல் மூட்டும் உம் செயல்கள் செய்திட அனல் மூட்டும் உம் விருப்பம் அறிந்திட அனல் மூட்டும் உம் செயல்கள் செய்திட அனல் மூட்டும் உலகின் சாட்சியாய் மாறிடவே என்னில் இப்போது அனல் மூட்டும் உலகின் சாட்சியாய் மாறிடவே என்னில் இப்போது அனல் மூட்டும் உயர்த்தி தட்டி அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியே அனல் மூட்டும் சேர்ந்து பாடி அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியே அனல் மூட்டும் அக்கினி தூணே அனல் மூட்டும் தீனாவின் வடிவே அனல் மூட்டும் அக்கினி தூணே அனல் மூட்டும் தீனாவின் வடிவே அனல் கரங்களை தாழ்த்தி அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் சேர்ந்து பாடி தூய ஆவியே அனல் மூட்டும் ஹல்லேலூயா 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 தூய ஆவியே அனல் ஹல்லேலூயா 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 ஸ்துதியுங்கள் ஸ்துதியுங்கள் ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்போம். கழுத்தில் நரம்பு அந்த வேதனையிலிருந்து கழுத்து வேதனையிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம்.
அதே மாதிரி கால் முழங்காலில் அங்கே நல்ல வருது வேதனை உண்டு, ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தெய்வம் அது தேவையில்லை, இது அவர் அங்கே குணப்பெற்று கொண்டிருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளுவோம். ஒற்றை தலைவலியினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறார்கள். தெய்வம் அவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கின்றார். தற்கொலை எண்ணத்தில் இருக்கிற நபரை தெய்வம் அந்த எண்ணத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கின்றார். ஷோல்டர் பெயின், 2 கையும் நல்ல வேதனை, 2 கையும் நல்ல வேதனை, ஆனால் இப்போது வேதனை இல்லை. தெய்வம் அந்த வேதனை விடுதலை கொடுத்திருக்கின்றார். அவர் சுலபமாக கரங்களை உயர்த்த முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்திலிருந்து தெய்வம் அவர் விடுதலை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. 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 நாம் அனைவரும் முழுந்தால் வழியிட்டுக் கொள்வோம். தெய்வமே, எங்களுக்கு விடுதலையும் சக்தி நீ தம்மை தந்து கொண்டிருக்கின்றீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய இரக்க கதிர்களை எங்கள் மேல் நீ உயிர்ச்சி கொண்டே இருக்கின்றீர். எங்களுடைய சூழலெல்லாம் நன்கு அறிந்த நீர், அதிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலை தருகின்றீரே, நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இந்த புகழ்ச்சி கீதத்தை பாடி இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர். அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் எதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை